எத்தன பேர் இந்த ப்ரோமோவ பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! அருண் பாவங்க எல்லாரும் சேர்ந்து அவர கார்னர் பண்றாங்க." அப்படின்ற மாரி யோசிச்சீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா, அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது ரொம்ப கிளியரா புரியாதவங்க இத பார்த்தோன, "ஐய்யய்யோ! அவர எல்லாரும் கார்னர் பண்றாங்களே, அருண் பாவம்." அப்படின்ற ஃபீல் வந்து வரும். இன்ஃபாக்ட் அது வரணும் அப்படின்றதுக்காக தான் அவர் இத பண்ணிட்டே இருக்கிறாரு. சரி ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ரோமோ 1ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போமா? மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து தீபக் வந்து அருண பார்த்துட்டு, "வாங்க ட்விஸ்டர்" அப்படின்றாரு. நம்ம அருண் ரிட்டர்னுக்கு வந்து, "வாங்க ஸ்கில்டு ஒர்க்கர்" அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தீபக் வந்து பிளாக் டீ மாரி போட்டுட்டு இருக்காரு. லேபர்ஸ்க்குலாம் இது போதும்னு நாங்க டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி ஒரு மாரி ஃபன்னா சொல்றாரு. அடுத்து நம்ம அருண் பார்த்தீங்கன்னா, ஸ்கில்டு ஒர்க்கர்லாம் சேர்ந்து நீங்களே அத குடிங்க. ஏன் உனக்கு வந்து இந்த வேற கன்டென்ட்டே கிடைக்கலையா? இத ஒண்ண மட்டுமே புடிச்சுட்டு தொங்குற அப்படின்ற மாரி தீபக் சொல்றாரு. அண்ட் அந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஜெஃப்ரியா இருக்கட்டும், சத்யாவா இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்னடா அருண் இப்படி பேசுறாருன்ற மாதிரியான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன தான் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அருண் சொல்றாரு, "ஒரு வீட்டுக்குள்ளார இந்த மாரி ஒரு ஸ்கில்டு, லேபர்ஸ் அப்படின்ற அந்த பிரிவினை வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன்." நம்ம தீபக் வந்து, "நீங்க என்ன டீமு?" வெசல் வாஷிங் அப்படின்னோனே, "சரி அத மட்டும் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாரு. "நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க வந்து இப்படி லேபர்ஸ்ன்னு சொன்னத நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் லேபர் கிடையாது. ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து பல்ல விளக்கிக்கிட்டே அங்கிருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு தான் அடிக்கடி சொல்லுவாரு, அன்வான்டடா கான்வர்சேஷனுக்குள்ளார நான் போமாட்டேன்னு. அதனால அவர் உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. டைம் வரப்போ உள்ள வருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தீபக் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உனக்கு ட்விஸ்டர் அப்படின்ற அந்த பேர வந்து கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. எப்படி எல்லாத்தையும் நீ ட்விஸ்ட் பண்ற? இப்ப தான் எனக்கு புரியுது. உங்கள மாரி ஜாக்சன் துரைக்கு முன்னாடிலாம் வந்து அப்படிதான் இருக்கும்." அப்படின்ற மாரி 2 பேருக்கும் மாத்தி மாத்தி ஆர்குமென்ட் போது. மஞ்சரி பார்த்தீங்கன்னா, அங்கருந்து "நீ வந்து பெர்சனலா ட்ரிகர் ஆயிட்டு நீங்க இந்த மாரி பண்றீங்க." அப்படின்றப்போ அருண் ஒரு மாரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, "என்னய்யா ஆச்சு உங்களுக்கு எல்லாரும்?" அப்படின்ற மாரி கத்துறாரு. "என்னங்க ஆச்சு எல்லாரும்?" அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு பதிலா, "என்ன ஆச்சு அருண் உங்களுக்கு?" அப்படின்னு நாங்க தான் கேட்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடைசியா அவர் தனியா உட்காந்து வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க பார்த்திருப்பீங்க. போன சீசன்ல பார்த்திருப்பீங்க. அதே மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ற மாரி தான் எனக்கு இருக்கு. என்னன்னா, வீட்ல எல்லாரும் சேர்ந்து இவர கார்னர் பண்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன இவர் கிரியேட் பண்றாரு. ஏன்னா, போன வீக்கெண்ட் அவருக்கு சாதகமா இல்லவே இல்ல. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் வந்து எந்திரிச்சோன பயங்கரமா கிளாப்ஸ் வந்திருக்கும். ஆஃப்கோர்ஸ் பவித்ராக்குமே வந்துச்சு. ஸோ, இவர் அதனாலேயே தீபக்க டார்கெட் பண்றாரா? என்ன மேட்டர் அப்படின்றது தெர்ல. நீங்க வந்து அருணோட ஹிஸ்டரிய ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் ஜாக்லினோட ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். இதே மாரி தான் மஞ்சரியோட ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, முத்துவோட அடிக்கடி இந்த மாரியான பிரச்சனை நடந்திருக்கும். இப்ப என்னன்னு தெர்ல. தீபக் பக்கமா வந்து அவர் ஸ்விட்ச் ஆயிருக்காரு. எதா இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் நோட் பண்ணீங்கன்னா, ஒரு வார்த்தைய மட்டும் அதில ஹைலைட்டா வச்சு, அதையே திரும்ப, 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 திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அன்லெஸ் எல்லாருமே வந்து இவரு தான் கரெக்ட்ன்னு ஒத்துக்கிற வரைக்கும் அத பண்ணுவாரு. ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, யூசுவலா இவரு யாரையுமே பேச விட மாட்டாரு. பட் இந்த வாட்டி வந்து பேச விடுறாரு. அவ்வளோதான் நான் வந்து ஒரு டிஃபரன்ஸா பார்க்குறேன். நேத்து வீடியோலயே நம்ம கிளியரா சொல்லியிருப்போம். ஸ்கில்டு வொர்க்கர், லேபர் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயமே கிடையாது. தீபக் வந்து அத நார்மலா சொல்றாரு. லேபர் அப்படின்னா ஒரு பிசிக்கல் டாஸ்க். ஸ்கில்டு வொர்க்கர் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கில் தெரிஞ்சா தான் நீங்க அத பண்ண முடியும் அப்படின்றது. இது குறைஞ்சது, அது வந்து குறைஞ்சது அப்படின்ற மாரி அவரு ஒண்ணும் சொல்லவே இல்லையே. அருண் எடுத்தோனயே வந்து லேபர்னா தப்பு அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அவரு மைண்ட்ல வந்து லேபர்ஸ்னா வந்து ஒரு ஸ்டெப் கீழன்னு அவரு யோசிக்கிறனால தானே அவருக்கு அது வந்து உறுத்துது. ஸோ, இப்ப யார் மேல தப்பு இருக்கு? ஏன் அந்த மாரி ஒரு தாட் அவருக்கு வருது அருணுக்கு? ஸோ, அதனால தான் நேத்துமே தீபக் வந்து ஸ்பாட்லயே சொல்லியிருப்பாரு. "அருண் நீங்க உங்க தாட் ப்ராசஸ மாத்துங்க" அப்படின்றதையுமே அவரு கிளியரா சொல்லியிருப்பாரு. இன்னமுமா அருணுக்கு வந்து புரியல அப்படின்னு தெரியல. ஆக்சுவலா நார்மலா சொன்ன ஒரு விஷயத்த தப்பா கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றது வந்து இந்த இடத்துல அருண் தான். இன்ஃபாக்ட் அவர் பண்ணது தப்புன்னு எல்லா வீட்ல இருக்க எல்லாருமே சொல்றப்போ கூட, ஏன் வந்து அவர் அத ரியலைஸ் பண்ணாம பிடிவாதமா அதையே புடிச்சுட்டு நிக்கிறாரு அப்படின்றது எனக்கு தெரியல. நேத்து வீடியோல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். வீட்ல நெறைய பேர்ட்ட தனித்தனியா போய் உட்கார்ந்து உட்கார்ந்து அவர் செஞ்சத வந்து நியாயப்படுத்த ட்ரை பண்ணாரு. எங்கேயுமே யாருமே அந்த அளவுக்கு பெருசா இவருக்கு சப்போர்ட்டிவா வந்து பேசல அப்படின்றப்போ, அவருக்கு அது மைண்ட விட்டு போவே மாட்டேங்குது. இந்த வீக்கெண்ட் வரத்துக்குள்ளார நான் இத வந்து எப்படியாவது என் சைட வந்து நான் நியாயப்படுத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லாம் ட்ரை பண்ற மாரி இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. யாரெல்லாம் வந்து நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி இத பார்த்துட்டு அருண் எல்லாம் கார்னர் பண்றாங்க பாவம் அப்படின்லாம் யோசிச்சீங்களோ, ஸோ அருண் வந்து அவர் என்ன நெனச்சு இத பண்ணாரோ, அது வந்து சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அவர் எல்லாரும் கார்னர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இத திரும்ப திரும்ப பண்ணி எல்லாரையும் வந்து ப்ரோவோக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அருண் சைடு வந்து நியாயம் இருக்கா? இல்ல தீபக் சைடு நியாயம் இருக்கா? நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோ 2 ஓட ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.